ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மசாலா இட்லியும் பொடி இட்லியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடு ஏறினதும் 1 டீஸ்பூன் ஜீரக பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரக பவுடரோட நிறம் மாறி வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு அது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட நிறம் மாறி நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நல்லா ப்ரௌனிஷ் ஆன பிறகு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்க வெங்காயத்து கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகி ஒன்றோட ஒன்று கலந்தோன்னே அதை ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த விழுத எண்ணெயில் போட்டு இஞ்சி பூண்டு வாசனையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஃப்ரையை இது கூட ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கோட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுதும் சேர்ந்து ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு துருவி வச்சுருக்க கேரட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் பன்னீரும் ஆட் பண்ணுறோம். துருவி வச்சுருக்க கேரட்டையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணி நல்லா எல்லா மசாலாவும் ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடரையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் உருளைக்கிழங்கு, கேரட், பன்னீர், ஜீரக பவுடர், வெங்காயம் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா ஹெல்த்தியான மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணி தான் நம்ம மசாலா இட்லி பண்ண போகிறோம். இது கூட நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர், கேபேஜ், பீன்ஸ் எதை வேணாலும் வதக்கி இந்த மசாலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும், உடலுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமான மசாலாவும் கூட. இந்த மசாலாவை எப்படி இட்லியில் ஸ்டஃப் பண்ணி மசாலா இட்லி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மசாலாவை கொஞ்சமாக உருண்டைகளாக எடுத்து நல்லா ஒரு ஓவல் ஷேப்புக்கு கையால் உருட்டி உருட்டி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் செய்ய போகிறதில்ல, ஒரு டம்ளரை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ அந்த டம்ளர் ஷேப்புக்கு உங்கள் மசாலாவை உருட்டி ஓவல் ஷேப்புக்கு உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக ரெடியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இட்லி கூட இது ஸ்டஃப் பண்ணி எப்படி இட்லி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது மசாலா எல்லாம் ஓவல் ஷேப்புக்கு ரெடியாகி பிளேட்டில் ரெடியாக இருக்குது. இதே மாவில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் 2 டம்ளர் இருக்குன்னா அதை எடுத்து வச்சுக்கலாம். அதில் 1/4 டம்ளர் இட்லி மாவு போட்டுக்கோங்க. அது மேலே நம்ம ஓவல் ஷேப்புக்கு உருட்டி வச்சுருக்க மசாலாவை அது மேலே நிற்க வச்சு திரும்பியும் மசாலா முழுகிற அளவுக்கு அது மேலே இன்னும் கொஞ்சம் இட்லி மாவையும்
ஊற்றிக்கலாம். இதே மாதிரி 2 டம்ளரையும் ஃபில் பண்ணி இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களோட மசாலா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடும். மினிட்ஸ் கழித்து இட்லி பேனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுட சுட பஞ்சு போன்ற மிகவும் அருமையான மசாலா இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லிக்கு சைட் டிஷ் கூட தேவைப்படாது, ஏன்னா நம்ம உள்ளேயே ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். அந்த மசாலாவே போதும், சூப்பராக இட்லி சாப்பிட்றலாம். இப்போது சைடில் நல்லா ஒரு நைஃபை வச்சு எடுத்திங்கன்னா உங்களோட இட்லி டம்ளரில் ஒட்டாமல் அருமையாக உங்கள் கைக்கு வரும். இப்போது நம்மளோட பன்னீர், கேரட், பொட்டேட்டோ ஸ்டஃப்டு மசாலா இட்லி ரெடியாக இருக்குது. இதை ஒரு நைஃப் வச்சு சின்ன சின்ன பீசஸாக ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பிளேட்டில் வச்ச உடனே காலி ஆகிடும். குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது அதே இட்லியை வச்சு பொடி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு, உளுந்து, ஜீரகம் எல்லாம் ஃப்ரை ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா கருகடிச்சிடாமல் அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் போட்ட சில்லி பவுடரும் இட்லி மிளகாய் பொடியும் கருகிடாமல் நல்ல பதமாக ஃப்ரை ஆகிருக்கும். நம்ம போட்ட மசாலா நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா இட்லியை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களோட இட்லி மசாலா பொடி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இது அதை விட கலர்ஃபுல்லாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் மிளகாய் பொடி இட்லி எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கும் சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. நம்மளோட இட்லி மிளகாய் பொடி இட்லி ஃப்ரையும் மசாலா இட்லியும் ஒரு பிளேட்டில் ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான மசாலா இட்லி ரெடி. அது கூட சாம்பார் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு ரெசிபியோடு திரும்ப வரேன். அது வரைக்கும் காத்திருங்கள். பாய் பாய்.